ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அதாவது விஜய் கவலுக்கு எதிராக விஜயோட இமேஜை காலி பண்ணணும், விஜய் கட்சிக்காரங்க எல்லாம் தற்கொலை தான் அப்படிங்கிற நோக்கத்தில் அதை கங்கணம் கட்டிட்டு திமுகவுடைய பரம்பரை கொத்தடிமைகளும் திமுகவுடைய புதிய அல்லக்கைகளும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அந்த வீடியோவை பரப்பி ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்கானுங்க. ஸோ அதை பற்றி இன்னைக்கு அது ஏன் பரப்புறானுங்க, அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் தெளிவாக பேசலாம் அப்படின்னு அந்த வீடியோ பதிவு. ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ பாருங்க. முதல்ல இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பரப்புறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக பரம்பரை கொத்தடிமைன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த யூடியூப் டஸ் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கல அப்படின்னு குரூப் புதிய அல்லக்கைன்னு கேட்டீங்கன்னா நாம் திமுக கட்சி சாட்டை. ஏன்னா இப்ப இவங்க தானே பாத்தீங்கன்னா திமுக எடுப்பு, திமுக அல்ல கையை. ஸோ இவங்க விஜய் எதுக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா திமுக பறையும் அப்படி பயங்கர முட்டு கொடுத்து ஒரு அக்ரிமெண்டே போட்டிருக்காங்கல்ல. திமுக கால நக்கிட்டு நடக்க அந்த சாட்டை மானங்கட்ட பையன். ஸோ அவனும் சேர்ந்துட்டு இந்த விஷயத்துல பயங்கர விஜய்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா கேவலப்பட்டிருக்கான்னு இந்த வீடியோ பரப்பிட்டு இருக்கான். சரி, என்ன வீடியோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அப்புறம் இவங்க நம்ம விமர்சனம் பண்ணலாம். அதாவது என்ன வீடியோ கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்காவோட யூடியூபர் ஸ்பீட் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மிக பிரபலமானவர், 4.5 கோடிக்கு மேல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடியவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்துல அவர் கார்ல போயிட்டு இருக்காரு. அவருடைய கார் கண்ணாடிக்கு பக்கத்துல 2 பேர் பைக்ல போய்கிட்டு டிவிக்கேன்னு கத்துறாங்க. தளபதி விஜய் விஜய்னு கத்துறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, அவர் வெளிநாட்டுக்காரர்ல அப்படி மிரட்டுறாரு. அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு படம் போறானுங்க. அவரு வாட் த ஃபக் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு இந்த அல்ல கைகள்லாம் சேர்ந்துக்கிட்டு விஜய்க்கு எதிராக, ஏன்டா விஜய் கட்சியில் உள்ளவனா தற்கொலை முட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க உள்ளூர்ல தான் எந்த கட்சி மேடை போட்டாலும் அந்த கூட்டத்தில் போயிட்டு டிவிக்குன்னு கத்துவீங்க. இப்போ வெளிநாட்டில் போய் வெளிநாட்டுக்காரன் அசிங்கப்படுறீங்களா, மானங்கட்டவங்க இல்லை, அவங்களுக்குலாம் அறிவே கிடையாதா, தற்கொலை முட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேவலப்படுத்தி இந்த வீடியோவில் பரப்பிட்டுருக்கானுங்க. ஸோ இதை பார்த்த உடனே நமக்கு தெரியுது, அதாவது இது ஏன் பரப்புறாங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுவோமா. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியா ஃபுல்லா தமிழை வச்சு கத்துச்ச அந்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல, அபிஷியலான பேஜ்ல பிக் பாஸ் பிரபலம் நிவாசினியா அந்த பெண்ணுடைய கிளாமரான அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரீபோஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதை பார்த்த உடனே பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அதை பத்தி என்ன ஒரு துணை முதலமைச்சர் பண்ற வேலையா, இது நாட்டில் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இங்க என்னன்னா அந்த ஒரு இமேஜ் எல்லாம் நீங்க பரப்புறேன்னு சொல்லிட்டு உதயநிதி அவருடைய உல்லாசம் அப்படி இப்படி போட்டு பயங்கரமா பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வைரலாகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா மக்களுடைய அதை வந்து நெகட்டிவா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ இது அவருக்கு பெரிய இதா அவமானமா இருக்கும். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம கூட அவர் வேணும் கூட பண்ணிருக்க மாட்டாரு வச்சுக்கிடுங்களேன். உதயநிதி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூம் பண்ணி பாக்குறவங்க ஏதாவது ஒண்ணு அவர் கை தவறி ரீபோஸ்ட் ஆயிட்டு அவர் அதனால டெலிட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து தமிழை வச்சு கலந்த பசங்க பயங்கரம் இதை போட்டு புழக்க ஆரம்பிச்ச உடனே இது ரொம்ப ஒரு அவமானம் போயிட்டு உடனே அப்போ பதிலுக்கு ரிவெஞ்சுக்கு ஏதாவது பண்ணணும்ல. அதுக்காக இப்போ திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயோட என்ன பண்ண முடியும், விஜயோடைய ஆஃபீஸில் பேசி இது பண்ண முடியாதுல்ல. ஸோ உடனே பாத்தீங்கன்னா அந்த தற்கொலை பரப்புனாங்களா, அவங்க எல்லாமே தற்கொலைகள் தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவே ஒரு பிளான் பண்ணி பக்காவா தாய்லாந்துல அப்படி ஒரு விஷயத்த டிவிக்குன்னு விஜய் கட்சிகாரெல்லாம் கத்துறாங்க, எவ்வளவு தற்கொலையா இருக்கான்னு பாருங்களேன், அவன் கேவலப்படுத்திட்டு போறான், வாட் த ஃபக்னு சொல்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இப்போ வீடியோ பயங்கரம் வைரலா பரப்புறாங்க. ஆனா அதுல ஒரே விஷயம் என்னன்னா, மண்டில இருக்க கொண்டிய மறந்துட்ட விஷயமா. அதாவது அவங்க பண்ற விஷயம் எல்லாம் செட்டப்லாம் கரெக்ட் தான். அதாவது டிவிக்காரங்க டிவிக்கே தளபதி விஜயன் கத்துவாங்க, எல்லாம் கரெக்டா போச்சு. ஆனா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு ஏன் சொல்லுவா, இல்ல ஒரு நாட்டுக்கே முதலமைச்சரா அந்த அறிவுடு எல்லாமே விஜய் கட்சிக்காரன் கத்துறாங்களா. இவங்க அதை தான் சொல்லி கிண்டல் பண்றாங்க. அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சொல்லலாம், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம், சாட்டை சொல்றான், சீஃப் மினிஸ்டர் இந்தியானா சோ அவனுக்கு வெளிநாட்டுக்காரன் அப்படி முறாடுறான், வாட் த ஃபக்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தற்கொலையா இருக்கான்ட்டு. லூசு பையில மானங்கட்ட மல்லாரி. நான் கேட்கிறேன், தமிழை வச்சுக்கிறது சேர்ந்தவங்க தளபதி விஜய் டிவிக்கெல்லாம் கத்துவாங்க, சீஃப் மினிஸ்டர் இந்தியான்னு எவனும் சொல்ல மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இதுலயே நீங்க உங்களுடைய பித்ராட்டம் வெளிப்பட்டு நீங்க எதுக்காக கங்கணம் கட்டிட்டு ஒரு மேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. மக்கள் தெளிவானவங்க, நீங்க இது ஏன் இதை பிளான் பண்ணி பண்றீங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்டா இப்படி அசிங்கப்படுறீங்க, பண்றதா பண்றீங்க, ஒரு விஷயம் தெளிவா பண்ணுங்களேன். இப்போ உதயநிதி பண்றாருன்னா அவருடைய அபிஷியல் பேஜ்லயே அவர் போட்டா ரீபோஸ்ட், அதனாலதான் பசங்க கேள்வி கேட்கிறானுங்க, விஜய் எப்படி அதை மாதிரி இதான் பண்ணாரா, இல்ல விஜய் கட்சியாரம் அப்படி பண்ணா, அதை எடுத்து பண்ணுங்க. ஏன் இந்த பழப்பு கேட்குறீங்க, ஏன் இந்த மானங்கட்ட பழப்பு? சரி, திமுக காரன் தான் அப்படி ஒரு பழப்ப பண்றாங்க கேட்டீங்கன்னா, அவங்களுடைய தலைவர் இமேஜை இவங்க வந்து நெகட்டிவா பரப்பிட்டாங்க காண்டி அவங்க ஒரு ரிவெஞ்ச் எடுத்து பண்றாங்க, ஒரு கங்கன் கட்டிட்டு ஒரு வேலையை பண்றாங்க, எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே விடுங்க. இந்த நாம் டெக்னாலஜி சாட்டை இருக்கான ஆமை குஞ்சு இவனுக்கு என்ன வந்து கேட்கிறேன், இது அப்படியே கிடந்து உருள்றான் பிறாடுறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் திமுக காரங்க என்ன பண்ணாங்களும் பயங்கரமா அதுக்கு எதிர்த்து நெகட்டிவா பயங்கரமா எதிர்த்துற அளவுக்கு பேசலாம், வீடியோ கூட இப்பெல்லாம் கொஞ்ச நாளாவே இருக்கிறது தெரியாம இருக்கான். அதை பத்தி ஒரு விமர்சனம் பண்றது கிடையாது. நீங்க லாஸ்டா கரூர் விஷயத்திலே எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருதரப்பையுமே சில பேர்லாம் நேர்மையா வந்து இருதரப்பையும் தவறு இருக்கலாம் விமர்சனம் பண்ணாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் முழுக்க இந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய் மட்டும் தான் காரணம் அப்படின்ட்டு காவல்துறையோ அரசாங்கத்தையோ ஒரு கேள்வி விமர்சனம் பண்ணல. சோ இப்ப இந்த விஷயத்திலையும் உதயநிதி இப்படி ரீபோஸ்ட் போட்டுருக்காரு, ஒரு நடிகை மச்சா, ஒரு துணை முதலமைச்சரா இருந்து அவர் நாட்டு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, தீபாவளி வரதுக்காக இப்ப மழை பிரச்சனை எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் பார்க்காம இந்த ரீபோஸ்ட் போட்டுருக்கான்னு சொல்லி அதை எதிர்த்து கூட ஒரு வீடியோ மேக் பண்ணி போடல. ஆனா விஜயவலுக்கு எதிராக தாய்லாந்துல டிவின்னு கத்துறான்ட்டு இதை கங்கணம் கட்டிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டு விஜயவலை கேவலப்படுத்துறான். அப்ப இவனுடைய நோக்கம் என்ன, உன்னுடைய நோக்கம் என்ன?
இவங்களாம் என்ன வேணாலும் கட்சியாக சொன்னானுங்க. எனக்குலாம் சாட்டையை பார்க்கும்போது டே நீங்களாம் தமிழ்னு சொல்லா தயவு செஞ்சு கேவலமா இருக்கு. தமிழை இப்படிதான் உட்காந்துட்டு எதிரின்னு சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி நக்கிட்டு கிடப்பான்ல. இல்லை நான் கேட்கிறேன், இல்ல இந்த ஈழத்துல தமிழை கொல்லப்பட்டு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அது காரணமானது காங்கிரஸ் திமுகனா, அதாவது அவங்களுக்கு வந்து துணையா நின்னது. ஸோ அவங்கெல்லாம் தூக்கி பிடிச்சி கொண்டாடுறீங்கன்னா நீங்களாம் எப்படிப்பட்ட ஆட்கள்ரா? ஆமை குஞ்சு தம்பிகள் கொஞ்சமாவது புரிஞ்சுடுங்க. இவங்களாம் எப்படிப்பட்ட ஆட்கள்னு. இவனுடைய சுயலபத்தை என்ன வேணா பண்ணுவானுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒருபடி மேல போயிட்டு சொல்றான். ரொம்ப இதாவது பாத்தீங்கன்னா, அதாவது விஜய் ஏன் கரூர் மக்களை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில சொல்றான். மாதேஷ் கேட்கிறாரு, அவரு என்ன எப்படி டக்குன்னு பார்க்க போக முடியும், கோர்ட்ல அனுமதி வாங்கணும், அப்புறம் வாங்கினா போக முடியும் அப்படின்ட்டு. ஏன் மற்ற இடத்துல போக முடியாதா, இதுக்கு அனுமதி வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. ஏங்க உங்களையும் நங்களையுமே சாதாரண ஆளா அவருக்குன்னு எவ்வளவு கூட்டம், என்ன அவனை பெரிய புட்டிங்க அப்படிங்க சாட்டை. விஜயை பார்த்து என்ன புடிங்க அப்படிங்க. அதாவது இடுமூலங்கார்த்திக்கு நீ சாட்டையும் பார்த்தா தெரியும், ரொம்ப தரைக்கிற உச்சத்துல போய் அண்ணாகரமே விமர்சிப்பாங்கல்ல, அதமே விமர்சிக்கானுங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பெருமை வீரம் நினைச்சுக்கிறாங்க. அதுலயே அவன் சொல்றான் சாட்டை. அதாவது நான்லாம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து அடிக்க ஆரம்பிக்கல, இதுக்கே அவனுக்கு கதறானுங்க, நீ கதறான்ட்டு நானும் பிள்ளையா சொல்லியே போடல. நான் இனிமேதான் என்னோட ருத்த தண்டத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க அப்படிங்க. நான் கேட்கறேன், நீ என்ன அப்படி பண்ணிடுவேன், அறுத்து தள்ளியாக்கும் நீ? இல்ல நான் கேட்கறேன், என்னடா பண்ணுவீங்க? இல்ல ஒரு கட்சியோட தலைவரை பார்த்தா அசிங்கமா கிருத்தவன் விமர்சிக்கிறதுன்னு பெரிய விஷயமா? ஏண்டா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா நீ பேச போற? இல்ல நான் கேட்கறேன், ஒண்ணு அப்படிதான் அந்த லெவல தான் வச்சிருப்பாங்க. ஏடா ஒரு ஆபாச பேச்செல்லாம் தூக்கி போட்டு போறாங்க, கடந்து போயிருவாங்க. நீ என்னத்துக்கு கடந்து கதையிட்டு இருக்கன்னு கேட்க. இது அப்படியே வீரம் பார்த்தீங்கன்னா விஜய்னு அடிக்கவே ஆரம்பிக்கல, என்ன கிழிச்சிருன்னு கேட்கிறேன். நீ என்னதான் கதறினாலும் அங்கிருந்து ஒரு நாளா ஒரு ஒன்னனே மதிக்கிறது கிடையாது. நீ அப்புறம் என்ன கேட்கிற. இது ஏன் நீங்க நல்லா பார்க்கணும். அதாவது இந்த திமுகவுடைய அந்த பரம்பரை கொத்தடிமை இருக்குல்ல யூடியூப், அவன்லாம் இந்த சாட்டைய மானங்கட்டத்தனமா என் மாமா பையன் சாட்டைன்னு தான் அவன் சேனல் ஆரம்பிச்ச உடனே இப்படிதான் ஆரம்பிப்பான். சாட்டைக்கு தானே வீடியோ நீங்க பார்த்து தெரியும். இப்போ அவனும் இப்படி வரவும் இப்போ கூட லேட்டஸ்டா ஒரு இமேஜ் ஒன்று பார்த்தாங்க, தியேட்டர்ல உட்காந்துருக்கானுங்க யூடியூப் இங்க சாட்டை இடுமோனம் கட்டிங்கலாம் ஒரே ரோல உட்காந்து. அப்புறம் இது என்னடா பழப்பா இருக்கு, டேய் இந்த பழப்பழைக்கிறதா நீங்க வந்து வீரம் தமிழும் மானலாம் பேசுறீங்க, உங்களை சிறப்புகள் அடிக்க வேண்டாம் நான் கேட்கிறேன். இல்ல இவங்கள மாதிரி எச்சத்திரமான வேலையை எவனும் பார்க்க மாட்டானுங்க. இந்த சாட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள கேவலமான ஒரு பிறவி இல்லைன்னா. அதாவது இவங்களுடைய எதிரி இப்ப எனக்கு தெரிஞ்சு ராயல் சைட் தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு என்ன மாதிரிலாம் கேவலப்படுத்தி பேசிட்டாங்க. இப்போ அதாவது அவர் மேல மாற்று கருத்து இருந்தாலும் அவர் பண்ற விஷயம் சொல்லி ராயல் சைட் சிரிப்பு தான் வருது. ஐயோ ஐயோ. இல்ல எனக்கு என்ன ஒரு டவுட் உள்ள பார்க்கும்போது தோணும் கேட்டீங்கன்னா, அதாவது நமக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா? அதாவது மக்கள் எல்லாரும் பொதுவெளியில பேசும்போது எல்லாரும் பாக்குறாங்களா? சோ பார்க்கும்போது நாம நேத்து இப்படி பேசுறோமே, இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுறோம், நம்மளால கேவலமா காரி துப்ப மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம அப்படியே மாறி உள்டாவா பேசுறானுங்க. திமுக எந்த அளவுக்கு விமர்சனம், இப்ப அப்படியே திமுக உறவுனா உறவு, என்ன ஒரு உறவு. அதாவது விஜய் எதுக்கணுமா என்ன கேட்டீங்கன்னா, 2026 தேர்தல் வந்துட்டுனா இந்த நாம் முயற்சி ஒண்ணு இல்லாம ஆயிருமா, கட்சியே இருக்குமா இல்லையே தெரியாது அதுக்கப்புறம். சோ அதனால விஜய் காலி பண்ணுங்கிறது தான் உங்களுடைய நோக்கமா இருக்கு. உங்களுடைய அக்ரிமெண்ட்டுக்கு அப்படிதான் அஜெண்டாவே அதுதான். திமுக பயங்கர ஒரு முட்டு. எனக்கெல்லாம் தெரிஞ்சு திமுக பரம்பரை கொத்தடிமைகளுக்கு கொடுக்குற முட்டையோடையும் சாட்டை இடுமோனங்காட்டி கொடுக்குற முட்டு இருக்க அப்பாப்பா, அப்படி முட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் நீங்க டீயோட கப்பு சூடான்னு சொல்லதான் செய்வாங்க. இல்ல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டோட தமிழை வச்சுக்கிறது நிர்வாகிகளே சைலண்டா இருக்காங்க, இருக்கிறது தெரியாம இருக்காங்க. தீபாவளி வந்துச்சு, நான் அடுத்தாப்புல கருசம் நடந்து எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு. தளபதி விஜய் அமைதியா இருக்காரு, கட்சியில அதை விட அமைதியா இருக்காங்க. கட்சியில எந்த ஒரு நிகழ்ச்சியும் மனவனாங்க, எல்லாரும் சோகத்தை அந்த மாதிரி இருக்கிறது தெரியாம இருக்காங்க. நாமளே வெளியில வாங்க இப்படியே இருக்காதீங்க பேசுங்கன்னு சொல்லி நாம வந்து வீடியோ பேசிட்டு இருக்கோம். சோ இந்த சமயத்துல இங்க இருந்து தாய்லாந்துல போய்கிட்டு ஒருத்தங்க டிவின்னு கத்துறாங்கன்னா, அதுல சீஃப் மினிஸ்டர் இங்க இருந்தாங்களாம். என்னது சொல்ல இல்ல, நீங்க நல்லா அப்படி கட்டமைச்சு வடிவமைக்கிறீங்க, விஜயோட இமேஜை காலி பண்ணும், அவங்க கட்சிகளை இமேஜை காலி பண்ணிட்டு. ஆனா அது உங்களுக்கு எப்படி பண்ணும் ப்ராப்பரா தெரியல. ஏன்னா நீங்க வேணும்னே பிளான் பண்ணி ஒருத்தர் நம்ம இமேஜ் அழிக்கணும்னு வச்சா அது முடியாது, உங்களோட இமேஜ் தான் காலியாகும். நல்லா புரிஞ்சுக்கிடணும். துணை முதலமைச்சர் வேணும்னே யாருமே பார்த்தா தமிழை வச்சுக்கிறது உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கங்கணம் கட்டிட்டு அவரே ஒரு நெகட்டிவ் இமேஜ் கட்டுங்கன்னா பேசல. நல்லா புரிஞ்சுக்கிடணும். அவருடைய அதிகாரப்பூர்வமான ஒரு பக்கத்துல அவருடைய அபிஷியல் பேஜ்ல வந்ததுனாலதான் இதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. விஜய் அவர்கள் சைட்ல இருந்து அப்படி எந்த ஒரு தரப்பு நடக்கலையே. நல்லா புரிஞ்சுக்கிடணும். அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டிவின்னு கத்துறாங்கன்னா அவங்க மேல ஒரு பிரியத்துல விஜய் மேல கத்துறாங்க. உடனே அதை வச்சுக்கிட்டு எங்க பார்த்தா கத்துறான்னா, ஒன்ன நான் தமிழ் கட்சின்னு கத்துறதுக்கு ஆள் இல்ல, திமுக கத்துறதுக்கு ஆள் இல்லைன்னா அதுக்கு அவரு என்ன பண்ண முடியும்? அவருக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவருக்கு அவ்வளவு நேசிக்கிற மக்கள். சோ அதனால அவர் உற்சாகத்தை கத்துறானுங்க. இதுலயே அவனுக்கு பொறாமன்னு கேட்கிறேன், பொறாமையிலே வெந்து சாகுறானுங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது விஜயோட இமேஜை காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கங்கணம் கட்டிட்டு இப்படி பரம்பரை கொத்தடிகளும் புதிய அல்லைகளும் சேர்ந்து அப்படி ஒண்ணு சேர்ந்து பாத்தீங்கன்னா எதிராக திரும்பி என்ன விமர்சிக்கிறது, ஒரு வீடியோ எப்படி மேக் பண்ணி போறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.